எங்கெல்லாம் நான் உன்னை தேடுறது? என்ன பிரகாஷ், என்ன விஷயம்? உடனே இந்த இடத்த விட்டு நான் புறப்பட்டாகணும். மத்த பிள்ளைங்க இருக்கிற தெரியாம எங்கப்பா போறது? அந்த சைனாக்காரனுக்கு தெரியாம அவங்கிட்ட இருந்தது பொட்டியை நான் அடிச்சிட்டு வந்துட்டேன். தெரியாம அடிச்சிட்டு வந்தியா இல்ல கூட சேர்ந்து திட்டம் போட்டியா? புலவாரனோட கூட்டு சேருவா. நான் சொல்றதா உண்மைப்பா. சரி, சைனாக்காரனுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்களை நாம் சந்திக்கணும். விலாச கொடு. தேவையில்லை, ஏற்கனவே நான் எல்லாத்தையும் படிச்சாச்சு. அடுத்து நான் போக வேண்டிய இடம் கல்கத்தா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், வேர் இஸ் ராணா ராணா சிங் காலனி? ராணா ராணா சிங் காலனி இல்ல, ராணா ரணசிங் காலனி. அது இல்ல நம்ம ஊரு. வணக்கங்க. இந்த காலனில கம்பவுண்டர் கமலபதினு ஒருத்தர் இருந்தாரு. 10-15 வருஷம் ஆச்சு இங்க வந்து. ஏற்கனவே சிம்லால இருந்தவர். ஓ, அவரா? ஆமாங்க, அவரே தான். செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஓ, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சே, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க? அதுவும் செத்து போச்சா? செத்து போயிருந்தா எவ்வளவோ பேர் இப்படிப்பட்ட தொழிலை செய்யறத விட. Single cha. Single channel. ஏமா, உங்க அம்மா பேரு என்ன? இங்க வந்து ஏன் எங்க அம்மா பேரை கேக்குற? என் பேரை கேடு. சரி, உன் பேர் என்ன சொல்லு. பேருதான் வேணுமா? ஆமா. அப்ப மாமா போய் கேடு. ஏங்க, நீங்க தான் மாமாவா? மாமாவா? விவரம் புரியாம பேசாத. அவரு இந்த ஊர் போலீஸ். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. என்ன கொஞ்சத்துல மாட்ட மாட்டேங்க. அம்மா, இப்ப எதுக்காக கை கொடுத்தீங்க? கல்கத்தா டர்பில உங்க ஊரு ராமசாமி குதிரை தான் ஜெயிச்சது. கியூபி. ஆமா, கல்கத்தாவுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும். என்னங்கடா தம்பிங்களா, முதல்ல மாமான்னீங்க, இப்ப பொண்ணு வேணுங்கிறீங்க. இந்த லட்டி உங்க முட்டிக்கு வராம பாத்துங்க, ஜாக்கிரதை. சார், நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாங்க ஒரு பொண்ணை தேடிட்டு வந்திருக்கோம். காணாம போயிட்டாளா? வயசு என்ன இருக்கும்? கரப்பா சகப்பா? அவளே ஓடிட்டாளா இல்ல யார் கூடவாது ஓடிட்டாளா? விவரத்தை சொன்னீங்கன்னா இந்த லட்டி அவ முட்டிக்கு போகும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சா நீங்க எதுக்கு? நாங்களே கண்டுபிடிக்க மாட்டோமா? ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், இவன் ரொம்ப விவகாரம் பிடிச்சவனா இருக்கிறான். உனக்குதான் ஆபத்து. கான்ஸ்டபிள் எங்க நீங்க? ஏ கான்ஸ்டபிள், மரியாதையா 3 பேரும் ஜீப்ல ஏறுங்க. ஏர்மேன் ஜீப்ல ஜிம்பரா ஜம்ப் பண்ணி அடிப்பேன். சிரிச்சிங்க. நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போங்கடி. அவங்க கண்ணடிச்சு காசை அள்ளி வீசுவாங்கடி. கற்பப்பத்தி மேடையிலே பேசுவாங்கடி. அவங்க கண்ணடிச்சு காசை அள்ளி வீசுவாங்கடி. ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் போர்வையிலே இருப்பவங்க ராத்திரியில் இங்கே வந்து போகிறாங்கடி. இந்த ரகசியத்தை சொன்னா மனசு வேகுறாங்கடி. வலது காலை எடுத்து வச்சு வாங்கடி. நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போங்கடி. வலது காலை எடுத்து வச்சு வாங்கடி. நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் போங்கடி. ஜமாலங்கடி கும் கும் கும், ஜமாலங்கடி ஜும் ஜும்.
பாத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல பறக்கிறது. அதெல்லாம் கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேர் என்ன? விமலாபாய். விமலாபாய். அம்மா பேரு? கமலாபாய். கமலாபாய். அப்பா பேரு? பாபுபாய். பாபுபாய். வேற பாய் இல்லையா வீட்டுல? இருக்கே, படுக்கிற பாய் இருக்கு. அடி இந்த திமிரு இந்த பலம். நெக்ஸ்ட். டிசிப்ளின் அதெல்லாம் தொடக்கூடாது. இந்தாங்க சார். கையெடு டேபிள்ல இருந்து. கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். சரியா? உன் பேர் என்ன? ஷர்மிலி. ஷர்மிலியா சார். உங்க அப்பா அம்மா பேர் என்ன? எனக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம ஆகாசத்துல இருந்து நீ தனியா குதிச்சியா? யாருக்கு தெரியும்? என்ன பெத்தவங்க வளர்த்தவங்க எல்லாருமே இப்ப செத்தவங்க. நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். இதை நிறுத்தவே முடியாதா? முடியாது போல இருக்குதே. முடியாதான் சார். அதிகமா எழுதிட்டீங்க. அதடிங்க சார். அது சரி பொண்ணு. பெத்தவங்க செத்து போய் இருந்தாலும் அவங்க பேரை சட்டப்படி நாங்க பதிஞ்சாகணும். பெத்தவங்க பேரே உனக்கு மறந்து போச்சா? எங்க அப்பா யாரும் மதுர காமராஜாவா, அம்மா டாக்டர் லீலாவதியா. அப்பா பேரு மதன காமராஜா, அம்மா பேரு டாக்டர் லீலாவதி. பிரகாஷ், சந்தேகம் இல்லை, அவளேதான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆட்டத்தை நிறுத்திட்டு நீ போலாம். ஆய் போய் நகம் கண்ணுகடலாம் நோண்டிடுவேன். நெக்ஸ்ட். ப்ரீவியஸா கொடுத்த அட்ரஸ் அதெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணீங்களா? இல்லன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிப்போம். நான் யார் தெரியுமா? இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். எஸ் சாரி சார். நான் இங்க டியூட்டில ஜாயின் ஆவறப்போ நீங்க இங்க இல்ல சார். சார் எப்படி அங்க வாழ முடியுமா? இது மாதிரி கேஸ்களை பிடிக்கதான் மஃப்டி கேஸ் நாங்க போனேன். நீங்க பெரிய யோகினா? எஸ் சார். நான் கட் அண்ட் ரைட் கான்ஸ்டேபிள். தவறே செய்ய மாட்டேன், தவறு செய்யறவங்களையும் விட மாட்டேன். தட் இஸ் மை பிரின்சிபல். ஐ சி. இங்க தொப்பியை கழட்டி வச்சா அதுல ரூபாயை போடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டுமா எனக்கு தெரியல, இன்னும் என்னென்னமோ தெரியல. ஏன் எதிர்க்க இருக்கிறவனே எனக்கு எதிரின்னு நினைக்க தெரியல. எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதனால வந்த தொல்லை. பரவாயில்ல. யோ, ரொம்ப சுலமா சொல்லிட்டியே. இப்படி குழந்தை மாதிரியே இருந்தா நாளைக்கு உன் குழந்தை குட்டி எல்லாம் யார் கவனிச்சுக்குவாங்க? என்னால அவங்களை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. வீட்டுக்கு போலாம் வாயா. ஐயோ, அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லம்மா. காப்பி சாப்பிடலாம் வாயாண்ணா. எனக்கு தான் தொப்பியே இல்லையே. காப்பி தானே, சாப்பிடலாம். ஷர்மிலி, பார்த்தா இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கியே, நீ ஏம்மா இந்த இடத்துக்கு வந்த? நான் ஏன் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். காதல்ல தோல்வியா? இல்ல, பசி பட்டினி தாங்க முடியாம கற்பாவது கலாச்சாரமாவதுன்னு. இல்ல உன்னை யாராவது விலை கொடுத்து வாங்கி பலவந்தமா? இவ்வளவுதான் உனக்கு தெரியுமா? இவ்வளவுதான் எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி கேஸ எவ்வளவு பேரை நான் உள்ள தள்ளிருக்கேன். என்ன மாதிரி கேஸ நீ பாத்துருக்கவே முடியாதியா? நான் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காகவே அழிவை தேடிக்கிட்டவ. அப்படி யாரு மேலமா உனக்கு ஆத்திரம்? ஆம்பளைங்க மேலேதான். மனசுல நினைக்கிற ஆசையெல்லாம் அனுபவிக்கிறது காதலிக்கிட்ட, அன்பம் பக்தியை மட்டும் கொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி குழந்தை பிறந்தா அது வாரிசு, காதலி குழந்தை பிறந்தா அது பாவ சின்னம். ஷர்மிலி, நீ காதலிக்கு பிறந்த பாவ சின்னம். எங்க அப்பா மதுரை மாளிகை ராஜாவா என்ன வளர்த்தவர் சொல்லிட்டு செத்தார். கையோட ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு தான் போனாரு. அதை எடுத்து நான் ஊட்டி போனேன். மதுரை மாளிகையை பார்த்தேன். ஏன் எங்க அப்பாவே பார்த்தேன். அவரு மாடியில உலாத்திக்கிட்டு இருந்தாரு. நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்பாடு கத்துனேன். ராஜானா ஊருக்கெல்லாம் அப்பாவாமே.
யாரோ பிரச்சனை நினைச்சு டாடா கட்டிட்டு உள்ள போயிட்டார். படிப்பு முடிஞ்சு என் வாழ்க்கையில கிரீன் சிக்னல் விழ போகுதுன்னு நினைச்சேன். ஆனா பெத்த பிள்ளை கூட நெருங்க முடியாத ஒரு அந்தஸ்து எங்க அப்பாவுக்கு தேவையா? மனசுல தைரியம் இல்லாத அந்த மனுஷனுக்கு காதல் தேவையா இல்ல பிள்ளைங்க தான் தேவையா? போதுமா, என்னுடைய கதை தான் ரொம்ப சோகம்னு நினைச்சேன். ஆனா உன் கதையை கேட்கிறப்போ ரொம்ப பாவமா இருக்கு. ஷர்மிலி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நீ சந்தோஷமா சிரிச்சு வாழணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேனே, நீ தப்பா நினைக்காத. வா, ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குமா? அதுக்கு நான் தயார்தான். அந்த நல்லவன் தயாரா இருக்கணுமே. உன் மனசுக்கு பிடிச்சவன் யாரு என்கிட்ட சொல்லு. அவன் மனசை கரைச்சு மனவரையில நான் உட்கார வைக்கிறேம்மா. என் மனசு பிடிச்சவரை காட்டுறேன். இங்க வாயா. அதோ அவர்தான் ஐயா. அவர் என்னை ஏத்துக்க தயாரா இருந்தா நான் இந்த நிமிஷமே என் தொழிலை விட்டுறேன். அவர்கிட்ட பேசி பாரு. அவர் மனசை கரையவே பார்க்கலாம்.